வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக கரிகாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். 2-3 நாட்களாக அஜித்குமாருடைய மரணத்துக்கு பிறகு இப்போ அஜித்குமார் எங்கே இருக்காருன்னே தெரியல. அவர் காட்சியிலே இல்லை. இடையில அவருடைய நண்பர் ஒருத்தர் பாதுகாப்பு கோரி வந்தார். அதற்கு பிறகு நிகிதா அவர்கள் பற்றிய விவரங்கள் தான் தொடர்ந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த அஜித்குமார் மீது அவர் புகார் கொடுக்கும் போதே உண்மையிலே நகை இருந்ததான்னு ஆரம்பித்த சந்தேகம் இப்போது வலுத்து அவங்க மிகப்பெரிய பண மோசடி பேர்வழி அப்படின்னு பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்களே வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது குடும்பமே நல்லது, ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது அப்படி ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த ஜெயபெருமாள் சிவகாமி அம்மாள் தம்பதியினருடைய குடும்பம். அவங்களுடைய அருமை மகள் தான் ஜேபி நிகிதா. அவங்க தான் டாக்டர்ன்றாங்க. அவங்க பிஹெச்டி முடித்தவங்க, முனைவர், அதன் அடிப்படையில் டாக்டர். ஆமாம், அவங்க திண்டுக்கல்லில் உள்ள MVM அரசு மகளிர் கல்லூரி அதில் பாட்னி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரியில் தான் இன்னும் அவங்க இருக்கிறாங்க. ஹெச்ஓடி ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா? ஆமாம். பேராசிரியர்கள் நியமனம் அப்படின்றது செய்யப்படாமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இவங்களே இன்சார்ஜாக இருப்பாங்க, ஹெச்ஓடி இன்சார்ஜாக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த அம்மையார் இருக்கிறாங்க. இவங்க அப்பா ஜெயபெருமாள் துணை ஆட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் இறந்துட்டார், இப்போ உயிரோடு இல்லை. அடுத்து இவங்க அம்மா சிவகாமி அம்மாள், அவங்களும் அரசு ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இவருடைய தம்பி, அதாவது இவங்க மீது ஒரு 16 லட்சத்திற்கான பண மோசடி புகார், வேலை வாங்கி தருவதாக சொல்லி பண மோசடியில் ஈடுபட்டுட்டாங்க. 16 லட்சம் வாங்கிட்டு வேலையும் வாங்கி தரல, பணத்தையும் தரல. மு.க. ஸ்டாலின், அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினுடைய பிஏவை எங்களுக்கு தெரியும். அவர் மூலமாக நம்ம சொந்தக்காரங்களுக்கு நிறைய வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் உங்களுக்கும் வாங்கி தர போகிறோம். உடனே வாங்க, நீங்கள் முன்னேறணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த சிவகாமி அம்மாள் தான் இந்த பிரெயின் வாஷ் அதை முன்னின்று பண்ணுவாங்களாம். நீ என் புள்ள மாதிரிப்பா. அதாவது நிகிதாவினுடைய ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கிறாங்க. அவங்களோட ப்ரொஃபஸராக இருந்தவர் செல்வம். அவர் செக்கானூரணிக்கு பக்கத்தில் இருக்கிற தேங்கல்பட்டி அப்படின்ற கிராமத்தை சார்ந்தவர். அந்த செல்வத்தையுடைய மாணவி தான் இந்த அம்மையார். அந்த செல்வத்துக்கிட்ட வாங்க, சார் பதிவாளர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கோர்த்து விட்டு, அந்த அம்மா நம்மலாம் ஒரே ரத்தம்பா, வாப்பா நீ முன்னேறணும் அப்படின்றதம்பா என்னோடய லட்சியம், நம்ம ஆட்கள் எல்லாரும் பெரிய ஆளாக வரணும்னு வர சொல்லி 25 லட்சம் பணத்தை உடனே கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் போய் வீட்டை விற்று நிலத்தை விற்று 25 லட்சம் பணத்தோடு கொடுத்துருக்கிறாரு. பணத்தை வாங்கி சுவாகா போட்டாங்க. கண்ணீர் வடிக்கிறார். இன்னொருத்தர் பிரின்சிபல், அவர்கிட்ட படித்த அவங்க பிரின்சிபலாக இருந்தவர், நிகிதா படிக்கும் பொழுது பிரின்சிபலாக இருந்தவர், அவரிடமும் இப்படி 9 லட்சமோ 8 லட்சமோ ஏமாற்றி இருக்கிறார். அவரும் கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாரு. என் வாழ்க்கையே போயிருச்சு, பல நாள் நான் ஒரு பிரின்சிபலாக இருந்தேன், பல நாள் சாப்பிடாம காலேஜுக்கு போயிருக்கேன், அவ்வளவு கஷ்டமாயிருச்சு, பணத்தை கேட்டால் ஆமாம் பணத்தை கேட்டால் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மிக மிக தங்களோட வருத்தத்தை அவங்க பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே பேட்டிகளில் சொல்கிறது என்னென்னா, இப்போ ராஜாங்கம் அப்படின்றவர் ஒரு 7 லட்சம், வினோத்குமார் அப்படின்றவர் ஒரு 9 லட்சம், இந்த தேங்கில்பட்டி செல்வம் அப்படின்றவர் 25 லட்சம், அது போக சத்துணவு பணியாளர்கள் வேலை, அந்த வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 25 பேர்கிட்ட தலா 2.5 லட்சம், அதற்கு பிறகு நூலகர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு 2.5 லட்சம். அப்படி இந்த பட்டியல் அப்படின்றது மிகப்பெரிய பட்டியலாக நீண்டுகிட்டு இருக்குது. இதில் மிக முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இந்த நிகிதா ஆலம்பட்டியில் இருக்குதுல்ல, அவங்களோட வீடு மதுரை திருமங்கலம் ஆலம்பட்டி, அந்த வீட்டை 70 லட்சத்துக்கு விலை பேசி முன்பணமாக 20 லட்சத்தை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டை பத்திரம் பண்ணியும் கொடுக்கல. அப்படி ஒரு 20 லட்ச ரூபாயை ஏமாற்றிய அந்த புகார் இருக்குது. இப்படி அடுக்கடுக்கான பல்வேறு புகார்கள், இதெல்லாம் பண ரீதியான மோசடி,
பொருளாதார குற்றங்கள் இதெல்லாம். இல்லை, ஆனால் அவங்கள பார்த்தா ரொம்ப சாதாரண ஒரு சாமானிய குடும்பம் மாதிரி தான் தெரியுது. இதில் யாருக்குமே வேலை வாங்கி தரலையா இதில்? ஆமாம், இவங்க எல்லாருமே இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, இந்த சாதி வெறியர்கள்லாம் இதை பார்க்கணும். ஏன்னா இவங்க பிறன்மலை கல்லர் சமூகத்தை சார்ந்தவங்க. இப்போ இவரால் ஏமாற்றப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா, அவங்க எல்லாருமே முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்களுடைய நேரடி சொந்தக்காரர்கள் கூட இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கேஸ்ட் வந்து எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்குது அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இதுதான். யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எல்லார் தலையும் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு இந்த அம்மா மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம், இது ஒரு முகம், ஒரு முகத்தை தான் சொல்லிருக்கிறேன். இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த பக்கம் என்னென்னா கல்யாண மோசடிகள், திருமண மோசடி. நானவன் இல்லை படம் மாதிரி கல்யாணம் பண்ணுறது, கல்யாணம் பண்ண ஃபஸ்ட் நைட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறது, மறுநாள் வரதட்சணை புகார் கொடுப்பது, வெளியே கட்ட பஞ்சாயத்து நடத்துவது, அதில் 10-20 லட்சத்தை வந்து பைசல் பேசி வசூல் பண்ணிக்கிறது. அப்படித்தான் 4 பேர்கிட்ட இந்த அம்மையார் செஞ்சுருக்கிறாங்க. 4வதாக இதை யார் சொன்னா அப்படின்னா, 4வதாக அவரை திருமணம் செய்த திருமாறன்ஜி, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அடிமை, பார்ப்பன அடிமை, மதுரையிலிருந்து செயல்படுறவர். அப்படியே 21 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் நடந்துச்சான். ராமகோபாலன், திருநாவுக்கரசு, இவங்கெல்லாம் அன்னைக்கு திருநாவுக்கரசு பிஜேபியில் இருக்கார் அமைச்சராக, இவங்க தலைமையில் வந்து கல்யாணம் நடக்குது. நிகிதாவுடையா? ஆமாம், நிகிதாவோட கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு நைட்டு அவர் சொல்கிறாரு, சார் பால் பழம் சாப்பிட போனோம் சார், அப்பயே ஓடிருச்சு சார். அதாவது ஃபஸ்ட் நைட்டுக்கு அந்த டைம்லேயே வந்து இந்த அம்மையார் இவங்களுக்கு போட்ட நகை, அப்புறம் அவங்க தாலிப்பவன் எடுத்து போட்டிருப்பாங்களா, அதோடலாம் வந்து கிளம்பி போயிருக்குது. அதுக்கு பிறகு இவர் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காரு, திருமாறன்ஜி என்னங்க பிரச்சனை அப்படி, ஜெயபெருமாள்கிட்ட. ஜெயபெருமாள் சொல்லிருக்கிறாரு, நாய்க்கு சோறு வைக்கலையா, அதனால தான் கடுப்பாகி வந்துருச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. மறுநாள் பார்த்தா இந்த காரணத்தை சொல்லிருக்கிறாரு. இதுக்கு பிறகு திருமாறன்ஜி கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்கே ஃபைட் ஆகிருக்குது, திருமாறன்ஜியை போட்டு நோக்கி எடுத்துட்டு இருக்காங்க, அங்கே குமரி இருக்காங்க. அதுக்கு பிறகு மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த அம்மா வந்து புகார் கொடுக்குது, வரதட்சணை புகார். அதை வந்து கொடுக்குறாங்க. அந்த புகாரை வந்து படித்து பார்த்தாலே, வரதட்சணை புகாரை படித்து பார்த்தாலே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். மணமேடையிலேயே மாமியார் வந்து வரதட்சணை கேட்டார், சரி ஓகே, இது கூட வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அடுத்த புகார், மாமனார் வந்து என் பையன் கூட மட்டும் இல்லை, நீ வந்து என் கூடயும் இருக்கணும் அப்படின்னு மாமனார் சொன்னார். அடுத்து கணவரினுடைய இவர் திருமாறன்ஜியினுடைய தம்பிகளோ உறவினர்களோ அவங்களும் வந்து எங்களோட நீங்கள் வந்து அண்ணன்ட்ட இருக்கிற மாதிரியே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. அப்படின்னு இப்படி புகாரை கொடுத்து திருமாறன்ஜி, அவங்க அம்மா, அவங்க அப்பா, திருமாறன்ஜி கதறாப்புல. அந்த 21 வருஷன்றது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் வாழ்க்கையிலேயே செஞ்ச ஒரு மிகப்பெரிய பாவம் வந்து ஒரே ஒரு நாள் நான் தாலி கட்டினது தான், அந்த ஒரு நாளுக்காக அந்த நாளை மறக்கணும் அப்படின்றதுக்காக தவிக்கிறேன். போலீஸில் அன்னைக்கே இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்தி 1 வருஷம் என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க போலீஸு அப்படின்னு சொல்லி. இவர் ஒரு சாதி சங்க நிறுவனர். ஆமாம், சாதி சங்கம் ஆர்எஸ்எஸோடு நேரடி தொடர்புடையவர், சீமானோடு தொடர்புடையவர். அப்புறம் மதன் ரவிச்சந்திரன் நடத்திய ஸ்டிங் ஆப்ரேஷனில் சரக்கு பாட்டிலோடு வசமாக சிக்கி, அது வந்து நான் கிடையாது அப்படின்னு வந்து சீன் போட்டு அப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியும் அப்படின்னு நம்புகிற ஒரு சங்கி. ஆனால் இந்த சங்கி தோற்ற இடம் அப்படின்றது என்னன்னா, அதே அவருடைய இவரும் வந்து அதே திருமாறன்ஜியும் பிறன்மலை கல்லர் தான் நினைக்கிறேன், அவருடைய சாதியிலேயே பிறந்த நிக்கிதா வந்து அவங்க மிகப்பெரிய சங்கி. அப்போ அந்த சங்கி இந்த சங்கியை கதையை முடிச்சிருச்சு. இப்போ அதுதான் அதில் வந்து நடந்திருக்குது. அந்த பழைய சம்பவத்தை நான் என் வாழ்நாளில் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதறாப்புல திருமாறன்ஜி. வெளியே பஞ்சாயத்து வச்சு அவர் 10 லட்சம் கொடுத்தேன் அவங்க அப்பாவுக்குன்றாரு, அப்போ தான் டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னு. ஆனால் 20 லட்சம் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்டையும் இதே மாதிரி பண மோசடி வேலைகளில் ஈடுபட்டு இந்த அம்மா பணம் பறிச்சிருக்குது. ஒரு புறம் பண மோசடி, இன்னொரு புறம் கல்யாணம் செய்து கொண்ட அந்த மோசடி, திருமண மோசடிகள் செய்து இப்படியெல்லாம் இந்த அம்மா வந்து பண்ணியிருக்குது. இப்போ 2000 இதெல்லாம் நடக்குதுன்னு கணக்கு பண்ணாலும் 3 அதிமுக ஆட்சி, ஒரு திமுக ஆட்சியை கடந்து எந்த நடவடிக்கை இல்லாமல் இந்த அம்மா எப்படி சர்வைவ் ஆகுறாங்க? இவ்வளவு பெரிய அதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக வந்து நம்ம நேரடியாக வெளியில் இருக்கிற தரவுகளில் இருந்து பார்க்கும்பொழுது அவங்க அப்பா வந்து ஒரு துணை ஆட்சியராக இருந்திருக்கிறாரு.
இவங்க ஒரு அரசுல பேராசிரியராக வந்து அரசு கல்லூரியில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக அவர்கள் வந்து தொடர்புகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு 9.5 பவுன் நகைக்காக ஒரு தனிப்படையே டிஎஸ்பி கீழே இருக்கின்ற ஒரு தனிப்படையவே வந்து ஒருத்தரை வச்சு அடித்து கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து இது போயிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு பின்னால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஒரு அதிகாரமிக்க நபர்கள் வந்து யாரோ இருக்கிறார்கள். அதனால தான் வந்து இவங்களால் இப்படி செய்ய முடியுது. இந்த தனிப்படை விசாரணைக்கு உத்தரவிட்டது யார் அப்படின்னு நீதிபதி கேட்குறாருல்ல, அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற அதுக்கு விடை என்ன? அதுக்கு விடை வந்து டிஎஸ்பியை விசாரிக்கணும். டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவரை வந்து உங்கள்கிட்ட யார் இந்த தனிப்படையை பயன்படுத்தி திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் புகார் போயிருக்குது, அந்த ஸ்டேஷன் தானே விசாரிக்கணும். தனிப்படை எதுக்காக அங்கே போகணும்? தனிப்படையினுடைய தலைமையாக அதை லீட் பண்ணக்கூடிய பிரதாப் அப்படின்ற எஸ்ஐ வந்து அன்னைக்கு வரல. அப்படிப்பட்ட சூழல் தான் தலைமை காவலர் கண்ணன் ஹெட் கான்ஸ்டபிள் அவர் வந்து அதை தலைமை தாங்கி ஆளுக்கு வந்து நாட்டாமத்தனம் பண்ணுற மாதிரி பண்ணி அடித்தே வந்து மாட்டு தொழுவத்தில் வைத்து அடித்தே கொண்டிருக்கிறார்கள். நேரில் பார்த்த சாட்சி அந்த வீடியோ எடுத்தார்ல அவரையும் மிரட்ட முயற்சித்திருக்கிறாங்க. அவரை இந்த கொலை வழக்கிலேயே சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறாரு, அந்த வீடியோவில் வந்து ஒரு காவலர் வந்து அடிக்கிறார் இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து ராஜா அப்படின்ற காவலர், அந்த நபர் வந்து அந்த ஏரியாவில் உள்ள அனைத்து ரவுடிகளோடும் தொடர்பில் இருக்கிறாரு. இது யோசிச்சு பாருங்க, இது வந்து போலீஸ் எப்படி இருந்திருக்குது திருப்புவனத்தில் அப்படின்னா, எல்லா ரவுடிகளினுடைய தலைமை ரவுடி படையாக ஒரு அரசாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரவுடி படையாக ஒரு கூலிப்படையாக வந்து இருந்திருக்குது. காவல்துறை பொதுவாகவே அப்படிதான். சாதி வெறியர்களை, மத வெறியர்களை, முதலாளிகளை, இப்படி ஆதிக்கம் செலுத்துபவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் காவல்துறை இருக்குது. எளிய மக்களை ஒடுக்குபவதற்காக, உழைப்பவர்களை ஒடுக்குபவதற்காகத்தான் காவல்துறை வந்து இருக்குது. அது அப்பட்டமாக ஒரு உதாரணம் காட்டுகின்ற ஒரு விஷயமா இந்த கொடூரம் இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. 2004 இப்படி ஒரு மோசடி, கல்யாண மோசடி, 2011 இப்படி வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக பண மோசடி, இவ்வளவு இருந்தும் அவர் மேலே பிடிவாரண்ட், ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி பிடிவாரண்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு புகார்தாரர் செந்தில்குமார் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. அவர் சத்துணவு பணியாளர் வேலைக்காக 2.5 லட்சம் கொடுத்து ஏமாந்தவர். அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த அம்மையார் அரசு ஊழியராக இருக்கிறாங்க, சுதந்திரமாக நடமாடுறாங்க, அவங்களுக்கு பின்னால் ஓடியும் போகலை. அதே திருமங்கலத்தில் புதுப்பட்டியில் தான் இருக்கிறாங்க, திண்டுக்கல்ல தான் வேலைக்கு போகிறாங்க, லோக்கல்லே தான் இருக்கிறாங்க. அப்படின்னா இது எப்படி? இல்லை, இதில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. 2011 இந்த வினோத்குமார் அண்டு ராஜாங்கம் இவங்க மதுரை, அவங்க ஒரு 16 லட்சத்தை இழந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு அவங்கள தொடர்ந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கு பிறகு வந்து வீட்டுக்கு வாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. போனால் வீடு வந்து பூட்டி கிடக்குது, எல்லாரும் எஸ்கேப்பு. இப்போ இந்த சம்பவத்தின் போது கூட அஜித்குமார் இறந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் உடனடியாக ஒரு 10 கட்டப்பை நிறைய பொருட்களை அள்ளிக்கிட்டு இந்த அம்மையார் வந்து கிளம்பி ஓடிட்டாங்களாம். இதை வந்து அங்கே நேரில் பார்த்தா அக்கம் பக்கத்தினர் வந்து சொல்கிறாங்க. அப்பயே வந்து ஓடிட்டாங்க. போலீஸ் யாருமே இன்னும் அந்த அம்மையாரை வந்து விசாரிக்கலை. இன்றைக்கு இதை விசாரிச்சுட்டு இருக்கிற சாட்சிகளை, ஆதாரங்களை சேகரித்து கொண்டு இருக்கின்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கிட்ட ஆஜராகி சாட்சியம் கொடுத்த தனது தரப்பு நியாயங்களை சொன்ன அஜித்குமாரினுடைய தாயார் அவங்க இதை வந்து டீட்டெயில்டாக வந்து பேசியிருக்கிறாங்க. நிக்கிதா இவ்வளவு ஒரு மோசடி பேர் வழியாக வந்து இருக்கிறாங்க, அவங்க மேலே கடந்த காலங்களில் இத்தனை புகார்கள் வந்து இருக்குது, ஒரு நம்பகத்தன்மையற்ற ஆளாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற புகார் வந்து இப்போ 9.5 பவுன் நகையை வந்து பின் சீட்டில் வச்சுட்டு போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார்கிட்ட கொடுத்ததாக தான் சொல்கிறாங்க. இதுவே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. இப்படி யாராவது செய்வாங்களா? அப்போ அவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவங்க வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த சாட்சிகளுக்கு மிரட்டல் அப்படின்றது இந்த ரவுடிகள் சொன்னல, இந்த ரவுடி படை ஏற்கனவே சொன்னல, அந்த ரவுடிகளை வைத்து கிளப்பி விடுறது. இந்த சக்தீஸ்வரன்றவர் தான் அப்படி ஒளிந்திருந்து அந்த வீடியோவை ஒரு 30 செகண்ட் வீடியோவை எடுக்கிறாரு. அவர் தான் அங்கே மிளகாய் பொடி போட்டு அடித்தது, அவரை வந்து பைப்பால் அடித்தது. கடைசியாக அவர் வந்து இவங்க அடித்த டார்ச்சரில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா, அடித்த அடியில் தசைநார்கள் எல்லாம் முற்றாக செயலிழந்து ரத்தமே விஷமாக மாறி வலிப்பு ஏற்பட்டுருக்குது.
ஆனால் எஃப்ஐஆரில் என்ன எழுதுறாங்கன்னா வலிப்பு வந்து இறந்துட்டாரு, நாங்கள் வந்து இரும்புற அந்த மாதிரியான கதைகளை, சினிமா பாணியிலான கதைகளை வந்து சொல்கிறானுங்க. வலிப்பு வந்தது எதனால் அதை வந்து சொல்லணும்ல. நீ அடித்து டார்ச்சர் பண்ணிருக்கிற இதை வந்து நேரில் இதை முழுக்க இந்த அங்கே தான் வந்து இறுதி கட்டமாக அவர் செத்து போகிறது அங்கே தான் வலிப்பு வருது. இந்த கொடூர அடித்து டார்ச்சர் பண்ணதில் அப்போ அவர் வந்து சிறுநீரும் மலமும் வந்து கழிக்கிறாரு. அந்த சிறுநீரில் ரத்தமாக வந்ததை பார்த்தா நேரடி சாட்சியும் இருக்கிறாரு. அவரும் இந்த நீதியரசரிடம் போய் நேரடியாக தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு. இதில் இன்னொரு சாட்சி மனோஜ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு சொல்லிருக்கிறாரு. அதிர்ச்சியாக இருக்குது. கஞ்சா கொடுத்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யார்? அஜித்குமார். அஜித்குமாரை. அப்போ கொடூரமாக ஒரு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா 50 இடங்களில் வந்து காயங்கள். அந்த 50 இடங்கள் காயங்களும் எப்படின்னா எல்லாமே இப்போ இந்த இப்போ இங்கே கையில் அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரே இடத்துல ஹரிசாண்டலா வெர்டிகலா இப்படி 3-4 தடவை அடிச்சிருக்கிறது. அப்படி இந்த மாதிரி அடியே 50 அடி வந்து இருக்குது உடம்புல. அப்படின்னா உடம்புல வந்து 100க்கும் மேற்பட்ட முறை வந்து காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது. எல்லாமே ஊமை காயங்கள், எல்லாமே உள்காயம், எதுவும் வெட்டக்கூடிய பொருள் இல்லாமல் எல்லாமே பைப்பு, பிவிசி பைப்பு, லத்தி இது மாதிரி. அப்புறம் மிளகாய் பொடி, இடது கையில் சிகரெட்டை வச்சு சூடு வச்சுருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், இப்போ மிளகாய் பொடி அரைச்சி ஊற்றுனாங்க அப்படின்னு வந்து அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, சாட்சி வந்து சொல்கிறாங்க. அப்போ அதற்கு ஆதாரமாக ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு திரவம் அவர் வயிற்றில் வந்து இன்னும் செரிமானம் ஆகாமல் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்திருக்குது. இப்போ இது வந்து ஒரு இடைக்கால அறிக்கை தான். எங்கள் மண்டையில் 2 பக்கமும் கட்டையால் அடிச்சிருக்கானுங்க. மூளையில் இரத்த கசிவு, இதயத்தில் இரத்த கசிவு, நுரையீரலில் இரத்த கசிவு, கல்லீரலில் இரத்த கசிவு, உடம்புல அப்படியே 6 பேர் 7 பேர் ஏறி நின்று ஒரு கொடூரமான ஒரு சித்திரவதையை வந்து நடத்தி இந்த கொலையை வந்து பண்ணிருக்கிறாங்க. இப்போ இதில் இருந்து இந்த அம்மாவை பாதுகாத்து இப்போ இந்த அம்மா நேற்று வந்து கோயம்புத்தூருக்கு தப்பிச்சோட ட்ரை பண்ணியிருக்குது. பொள்ளாச்சியில், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில், பொள்ளாச்சியில் அமுதசுரபி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் சிவகாமி அம்மாலும் இந்த அம்மையாரும் டீ சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறாங்க. அங்கே பொதுமக்களே பார்த்துருக்குறாங்க. பார்த்து அவங்களாம் அங்கே லாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. போலீஸு பிடிச்சி வைங்க வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் மக்களே அவர்களை சிறைபிடித்து வைத்திருந்திருக்கிறார்கள். 2 மணி நேரம் கழித்து போலீஸ் ஃபோன் பண்ணி இல்லை அவங்கள விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எப்படி அப்படின்னு இது நடந்திருக்கு. புதிய தலைமுறையில் வந்து ஆடியோ ரெக்கார்டே போட்டிருக்காங்க. அந்த பகுதியை பொள்ளாச்சியை சார்ந்த இந்த தகவலை கொடுத்தவங்க போலீஸ் சொன்ன பதில் எல்லாத்தையுமே வந்து போட்டிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அப்போ இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா, சொசைட்டி சரக்கு அப்படின்ற ஒரு யூடியூப் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிறாங்க. அதில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய முகநூல் பதிவுகளை வந்து அவங்க எடுத்து போட்டு அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை வந்து ரீசெக் பண்ணோம், இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு தானா அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க அப்பா, அம்மா, சிவகாமி அம்மாள் ஃபோட்டோ, இவங்க ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் அதில் பகிர்ந்துருக்கிறாங்க. டாக்டர் நிகிதா ஜெயபெருமாள் அப்படின்ற ஐடியில் அந்த அம்மையார் இருக்கிறாங்க. முழுக்க சங்கித்தனமான பதிவுகள், மதவெறி பதிவுகள், சாதிவெறி பதிவு, எல்லா ஒரு இந்து வெறி பதிவு. இவங்க எப்படி ஒரு அரசு ஊழியராக இருக்க தகுதி இருக்குது அப்படின்றதே வந்து தெரியல. இதில் நீதிமன்றத்தில் வந்து அந்த நீதிபதி எழுப்புகிற கேள்வியில் அந்த அடித்து கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் சாம்பிள் எதுவுமே கலெக்ட் பண்ணலை அப்படின்றத வந்து கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வழக்கறிஞர் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞரா அல்லது காவல் தரப்பு வழக்கறிஞரான்னு தெரியல, அவர் வந்து இல்லை யுவரானர், எல்லாமே உள்காயங்கள், எல்லாமே அப்ரேஷன்ஸ், உள்ளுக்குள்ளே தான் காயங்களே தவிர வெளியே எதுவும் ரத்தம் இல்லைன்னு. அப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த சாட்சியம் உள்ள வந்து இல்லை அங்கே வந்து ரத்தம் கசிந்ததை நான் பார்த்தேன், இரும்பு தடிகளில் வந்து ரத்தம் தோய்ந்திருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. இப்போ இந்த ரத்தம் எங்கிருந்து வந்தது, அந்த ரத்தம் ஏன் கலெக்ட் பண்ணல, அதை ஏன் வந்து எவிடன்ஸாக ப்ரொவைட் பண்ணல? அதாவது ஏடிஎஸ்பி சுகுமாரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த சுகுமாரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாட்டு தொழுவத்தில் தான் வச்சு அடித்தே கொள்றானுங்க. கொன்று தான் வண்டியில் வந்து ஆட்டோவை கூப்பிட்டு போலீஸ் ஏற்றிருக்கானுங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் அப்படின்றவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். வர்றப்பே அவர் வந்து உயிரோடு இருந்த மாதிரி தெரில, மயக்க நிலையில் இருந்த மாதிரி தான் இருந்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம், இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க
அப்படின்றத, அதாவது மருத்துவர்களும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னாடியே அவர் இறந்து தான் வந்தார் அப்படின்றத பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது பேரலாக நடந்து இந்த டெத்து நடந்த உடனே இதை மறைப்பதற்கு எல்லாருமே சேர்ந்து இதை மறைப்பதற்கான வேலையில் ஈடுபடுறது. இந்த ஏடிஎஸ்பி சுகுமாரன் அங்கே போய் ஒரு சாக்கு பையில் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்திருக்காரு. அங்கே அடித்து உடைக்கப்பட்ட பிவிசி பைப்புகள், லத்தி, இரத்தக்கரை, இதை எல்லாத்தையுமே அழித்து கிளியர் பண்ணி அந்த கட்டைகள் எல்லாத்தையும் இந்த சாக்கு பையில் போட்டு அள்ளிட்டு போயிருக்கிறாரு. இப்போ இதையும் வந்து நீதிபதி நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அவரையும் வந்து இன்றைக்கு நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறாரு அவர்கிட்டையும். அதே போல் அங்கேயும் சிசிடிவி வந்து இருந்திருக்குது கோவிலில். அந்த சிசிடிவியை எஸ்பி டீமில் இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் நாங்கள் தனிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அதில் எஸ்ஐ ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு போகிறாரு கோவிலில் இருந்து. இதை கோயில் ஈஓ நீதிமன்றத்தில் சொல்கிறாரு. நீதிமன்றத்துலேயும் ஒரு காப்பி வந்து கொடுத்துருக்குறாரு. நீதிமன்றத்தில் இதை மறைச்சிட்டாங்க. காவல் நிலையத்துக்குள்ளே இருக்கிற ஃபுட்டேஜை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க உள்ளே ஒன்றும் வச்சு அதிகமாக அடிக்கலை. இவங்க அடித்ததெல்லாம் எங்கே? வெளியே கோயிலுக்கு பின்னாடி மாட்டு தொழுவோம், கண்மாய், தென்னந்தோப்பு, இங்கெல்லாம் வச்சு அடித்ததுனால தாராளமாக இந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போய் காட்டிட்டாங்க. அப்போ நீ கோயிலில் எடுத்துகிட்டு போன ஃபுட்டேஜாக காட்டியிருக்கணும்ல, ப்ரேயரில் அந்த மகஜரில் முன்னாடியே சொல்லணும்ல இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இதை வந்து மறைச்சிட்டு அது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டீமு, அது சும்மா தான் பார்க்க போனாங்கன்னாங்க. இதில் உச்சக்கட்டமாக நீதிபதி போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி இந்த பெற்றோர்கள், அந்த இறந்த அஜித்குமாரனுடைய அம்மா, அவருடைய தம்பி நவீன், இவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கணும். அதான் ப்ரொசீஜரு. அதை வந்து அவர் செய்கிறதுக்கு வர சொல்லிருக்கிறாரு. அந்த ரூமில் நீதிபதி உட்காந்துருக்காராம். அதை சுற்றி 5 போலீஸ் நிற்கிறாங்களாம். எப்படி வாக்குமூலம் நேர்மையாக இது வெளிப்படையாக எப்படி வந்து கொடுக்க முடியும்? போலீஸை வச்சுக்கிட்டு இந்த போலீஸ் இதை பண்ணாங்க, அந்த போலீஸ் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ இப்படி நீதித்துறையவே அச்சுறுத்துறது. அதை தான் சொல்கிறோம். இந்த எந்திரம் வந்து மிக கொடூரமாக, இது வந்து ஒரு அதிகார வர்க்கத்தை பாதுகாப்பதற்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடியது. சாத்தாங்குளம் மேட்டரில் அதான் நடந்துச்சு. இல்லை, இதில் நிக்கிதா அப்படின்ற ஒரு மோசடி பேர்வழி, அந்த மோசடி பேர்வழிக்கு உதவி செய்கின்ற ஒரு அதிகாரி, இந்த மோசடி பேர்வழி கொடுத்த புகாரில் இந்த அதிகாரியினுடைய கட்டளையில் தனிப்படை அடித்து கொலை, அதற்கு பிறகு இவ்வளவு நடக்குது. இப்போ சிஎம் இன்வால்வ் ஆகிட்டார் மேட்டரில். டைரெக்டாக முதலமைச்சர் கால் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கப்புறம் இந்த இயந்திரத்தினுடைய வேலை என்னவா இருக்குது? இல்லை, அதுக்கு பிறகும் தானே இந்த கொலை மிரட்டல், அச்சுறுத்தல் அப்படின்றது சாட்சிகளுக்கு இருந்துச்சு. அவங்க வெளிப்படையாக மீறி நடக்குதுன்னு எடுத்துக்கிறாரா? இந்த எந்திரமே ஒரு முழுக்க ஒரு வலதுசாரித்தனமான ஒரு குண்டாந்தடி, ஒரு அடக்குமுறைக்கான எந்திரமாக இருக்குது. இது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு பொற்காலமாக இந்த எந்திரம் செயல்பட்டு இருக்கிறது. அது வாச்சாத்தியாக இருந்தாலும் சரி, வீரப்பன் தேடுதல் வேட்டையாக, வன்னியர்கள் மீது இடஒதுக்கீடு துப்பாக்கிச்சூடு, விவசாயிகள் மீதான துப்பாக்கிச்சூடு, நாராயணசாமி மீதான துப்பாக்கிச்சூடு, மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு, இப்படி எம்ஜிஆர் ஆட்சி காலம். அதற்கு பிறகு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு ரேப்பு, அந்தியூர் விஜயா பழங்குடி பெண், அவங்க வந்து ரேப் பண்ணப்படுறாங்க. அதை பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படும் போது ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து காசுக்காக ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு, காசுக்காக தான் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து பேசினார். அந்த 91 to 96 ஆட்சி அப்பட்டமான கொடூரமான போலீஸ் ராஜ்யமாக இருந்திருக்குது. இப்படி அப்புறம் எடப்பாடி வரைக்கும் அது ஸ்டெர்லைட்டு, சாத்தான்குளம்னு இதனுடைய பட்டியல்ன்றது ரொம்ப நீளம். இப்படி முழு பவரையும் சாத்தான்குளத்தில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே 10 நாட்கள் ஆகி எவ்வளவு பண்ணார். அதுக்கு பிறகு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுக்கு நான் வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இதுக்காக இதை எல்லாத்தையும் சொல்கிறதன் மூலமாக இந்த குற்றத்தை வந்து நியாயப்படுத்த முடியாது. ஒன்று. ரெண்டாவது, திமுக ஆட்சியில் அப்போ வந்து காவல்துறை வந்து ரொம்ப யோக்கியமாக நடந்திருக்குதா அப்படின்னா காவல்துறைக்கு கட்டுப்பாடு இருந்திருக்குது. அதிமுக ஆட்சி மாதிரி வந்து ஒரு பொற்காலமாக இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இது போன்ற கஸ்டோடியல் டெத்து, இது போன்ற சித்திரவதைகள் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் காவல்துறை அப்படின்ற இந்த அமைப்பு. ஐபிஎஸ்கிட்ட சங்கம் வச்சுருக்கிறான், தன்னை எதுவுமே பண்ண முடியாத மாதிரி லாபி பண்ணுறாங்க, இல்லைனா அரசோட ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இன்னொன்று முக்கியமாக பதவி உயர்வுகளுக்காக ஒன்றிய அரசுக்கு வால் பிடிப்பவர்களாக ஐபிஎஸ் வந்து இருக்கிறாங்க. கீழ்நிலையில் உள்ள மற்ற காவலர்கள் வந்து அவர்கள் சங்கம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு இந்த ஐபிஎஸ்காரங்களே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா சங்கம் வச்சா இவனோட அவன் வந்து ஃபைட் பண்ணுவான் ஐபிஎஸோட மற்ற காவலர்கள். அப்போ இப்படி இது ஒரு மோசமாக சாதிய ரீதியாக
பாலின ஏற்றத்தாழ்வுகள் இப்படி எல்லாமே பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அப்படி கட்டி தட்டி போயிருக்கிற இந்த அமைப்பு, இதன் மீது தான் நம்ம வந்து ஒரு தீவிரமான இதை நடத்தணும். சில கம்யூனிஸ்டுகளுக்கு இது தெளிவாக தெரியும். அரசாங்கம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடியது, அரசு என்பது எப்பொழுதும் மாறாது, அது மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு கருவி, அதனுடைய அங்கமாகத்தான் இந்த காவல்துறை இருக்குது அப்படின்றத அந்த பார்வையோடு இதை அணுகி இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இதற்கு மனித உரிமை செயல்பாட்டாளர் ஹென்றி போன்றவர்கள் டார்ச்சருக்கு எதிரான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்க. டார்ச்சர்ன்றது கஸ்டோடியல் டெத்து, இந்த போலீஸ் டார்ச்சர் இதெல்லாம் இன்னும் வரையறுக்கப்படாமல் இருக்கிறது. இது வெளியில் ஒருத்தன் சட்டத்தை மீறி ஒருத்தன் கொலை செய்கிறான் அப்படின்ற அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையை விட இந்த சட்டத்தின் மூலமாக சட்டத்தை பயன்படுத்தி தானே, இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தானே ஒரு கொலையை பண்ணுறாங்க. அப்போ எப்படி எம்எல்ஏக்கு கூடுதல் தண்டனை வந்து கொடுக்கணும். எம்எல்ஏ எம்பி ஊழலை விசாரிக்க தனி சட்டம் தனி அமைப்புன்ற மாதிரி இதை விசாரிக்க தனி சட்டம் தனி அமைப்பு. ஆமாம், அப்படி பண்ணணும். இதில் வந்து மற்றவர்கள் ஏடிஎம்கே பேசுகிறதுக்கு எந்த யோகிதையும் இல்லை. நீ காப்பாற்ற முயற்சி பண்ண, யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. விசாரிக்க போன நடுவர் பாரதிதாசன் நீதிபதி அவரை அவனுங்க மிரட்டினானுங்க. அதே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து மிரட்டினாங்க. இப்போ இவ்வளவு நடந்துச்சு. இதை விட்டுருங்க, பாஜகவுக்கு இதுக்கு பேசுகிறதுக்கு யோகிதை இருக்குதா? நயினார் நாகேந்திரன் வந்து இதெல்லாம் வந்து பேசலாமா? ஏன்னா அந்த அம்மாவே உங்கள் கட்சிக்காரங்க தான். அவங்க கொடுத்த போலி புகாரில் தான், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி அந்த பையன் வந்து செத்து போயிருக்கிறானோ அப்படின்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா மற்ற எதுக்குமே ஆதாரம் இல்லை. அது எல்லாரும் வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இல்லை அவங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் அடிப்படையில் சொல்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, காவல்துறையில் ஏடிஜிபி லெவலில் இருக்கிறவர் இருக்கார், லத்தானூர் ஐஏஎஸ் இருக்கிறாங்க, தலைமைச் செயலகத்தில் ஒரு அதிகாரி இருக்கிறார், இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நேரடியாக என்ன ஆதாரம் அப்படின்றது தெரில. ஆனால் வெளிப்படையாக நம்மகிட்ட இருக்கிற இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆதாரம் அப்படின்றது என்னன்னா, இவங்க ஒரு அக்மார்க் சங்கி, இவங்க எல்லாமே இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கிறாங்க. வானதி சீனிவாசன் பேசுனது, அண்ணாமலை பேசுனது, நயினார் நாகேந்திரன் பேசுனது, ராமசீனிவாசன் வந்து பேசுனது, வினோஜ் பி செல்வம் வந்து பேசுனது, இப்படி எல்லாமே. இந்த டிடிஎஸ் ரவின்னு வந்து ஒரு சங்கி, வன்மத்தை வந்து ஊடகத்தில் உட்காந்து பாயிண்டே தெரியாமல் வளரிட்டு இருக்கிற அந்த சங்கி, அவரோட பதிவுகள் எல்லாமே உச்சகட்டமாக இவங்க வந்து இந்த அரசுக்கு எதிராக அத்தனை பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு 2வது இராணுவம்டா, அதை முருகபக்தர் மாநாட்டில் வந்து நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாங்க. கோயிலுக்குள் மட்டும் இந்து என்ற உணர்வோடு போகாதே, வாக்குச்சாவடிக்கு போகும்போதும் இந்து என்ற உணர்வோடு போ அப்படின்னு வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. அடுத்து பெற்றோர்களுக்கு அவங்க ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. உங்கள் பையன் வந்து லெஃப்டிஸ்டாவோ லிபரலாவோ வளர்ந்து நம்முடைய தர்மத்தை கேலி பண்ணுறான் அப்படின்னா அது உங்களுடைய தோல்வி, பெற்றோர்களுடைய தோல்வி அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு ஈவிரக்கமற்ற சங்கி தான். முதல்லையே நமக்கு நிறைய டவுட் இருந்துச்சு, என்ன பண மோசடின்றாங்க, அடுத்து கல்யாண மோசடி வருது, 4 திருமண மோசடின்றாங்க. ஒரு 8-9 பொருத்தம் வரைக்குமே பொருந்தி வந்துருச்சு. அந்த ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தால் இந்த பாடியை எடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவங்களுடைய முகநூல் பக்கம் அவங்க வந்து எல்லாரையுமே ஷேர் பண்ணிருக்கிறாங்க. ஹெச் ராஜா வெரி நாய் ஹெச் ராஜா பதிவை வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க. இதில் உச்சகட்டமாக இவங்க அதிக அளவில் ஒருத்தரை வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்கன்னா அது அண்ணாமலை ஜி தான், ஆட்டுக்குட்டி தான். அந்த ஆட்டுக்குட்டி ஏற்கனவே என்ன பண்ணாப்புல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆருத்ரா வழக்கில், அந்த மோசடி வழக்கில் 2500 கோடி மக்கள்கிட்ட ஏமாத்திருக்கானுங்க. 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா மாதம் 30,000 வட்டி அப்படின்னு. அதில் அந்த இயக்குனர் ஹரிஷ் அவருக்கு மாநில பொறுப்பு அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையும் சேர்ந்து கொடுத்தாங்க. தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பிறகு பிரதமரை வரவேற்கின்ற நிகழ்வில் அந்த வரவேற்பு குழுவில் ஹரிஷை போடுறாங்க. போலீஸ் இவனை தேடிக்கிட்டு இருக்குது. இவன் அண்ணாமலைக்கு துண்டை போட்டுட்டு போலீஸ் வந்து ஒன்றுமே பண்ணலையே, இப்போ வரைக்கும் அண்ணாமலையே அதில் வந்து கைது செய்து விசாரிச்சிருக்கணும்ல, எதுவுமே செய்யலையே. அப்போ இப்படி ஒரு இந்த டீமோட கட்டாயம் வந்து இணைந்தவர் தான் இந்த நிக்கிதா அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. நிக்கிதா வந்து அண்ணாமலை வார் ரூமில் இருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் கூட வருகிறது. ஏன்னா முருகன் மாநாட்டுக்காக இந்த விஷயங்களுக்காக அண்ணாமலைக்காக அவ்வளவு வீடியோஸ்
அண்ணாமலை வந்து வயசான பாட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, குழந்தைங்க வந்து அவர்கிட்ட கை கொடுக்குற மாதிரி, இப்படி அத்தனை போஸ்ட்டு உலகமே வந்து மோடிஜியை வந்து வியந்து பார்க்குற மாதிரி இவ்வளவு பதிவு. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்களை சுடலை அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி பதிவுகளை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. கனிமொழி குறித்து ஆன பதிவுகள், சேகர் பாபு குறித்தான பதிவுகள், இப்படின்னு மோசமான பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் போலீஸு நிபந்தனை போடுறாங்க? இவன் முஸ்லீம் இருக்கிற தெரு வழியாக தான், அது இந்தியாவில் தானே இருக்குது, அது என்ன பாகிஸ்தானா? நாங்கள் அந்த வழியாக தான் போவோம். சந்தன கூட்டுக்கு தானே அதே ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. ஆமாம், எல்லாத்துக்குமே போடுறாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து அது என்ன பாகிஸ்தான்லையா இருக்குது, நாங்கள் போகக்கூடாதா அப்படின்னு மசூதி முன்னாடி போய் கல்லை வீசுறது, அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம்னு வந்து முக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணி கலவரத்தை ஏற்படுத்துறது. இதனால் நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இந்த அம்மையார் வந்து பொதுவெளியில் வந்து அரசு மதுபானம் விற்கலாம், பொதுவெளியில் விநாயகரை வைத்து வழிபடக்கூடாதா அப்படின்னு ஏதோ உண்மையாக மாதிரி பக்தர் மாதிரி, நீ கலவரம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுத்து நீ பண்ணு, இந்தா பெட்ரோல் எடுத்துகிட்டு போ, இந்தா வெடிகுண்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டே கொடுத்து அனுப்பணும். சங்கி மிஞ்சிய சனாதனி. ஆமாம். அப்புறம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரும் அந்த நிபந்தனைகள் சிலது போட்டிருப்பாரு போல, அவரையும் பிடிச்சி இந்த அம்மா கடிச்சு வச்சிருக்கு. ஆமாம். அடுத்து ரஞ்சித் அண்ட் மாரி செல்வராஜ் இயக்குனர்கள், இவரைகளை வந்து பிடிச்சி கடிச்சு வச்சிருக்குது. இது பயங்கரமான அந்த சாதி வெறி. அவ்வளவு முத்துராமலிங்க தேவர் படங்களை வந்து போட்டு பல்வேறு பதிவுகளை வந்து எழுதியிருக்கிறாங்க. இதில் வேற மனிதநேய பதிவு தான் தாங்க முடியல. இந்த பையன் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பக்கம் பொய்யா புகார் கொடுத்து ஒருத்தனை வந்து பிடிச்சி அடித்தே சாவடிச்சுட்டு, இந்த அம்மா அந்த புகார் கொடுக்குற அன்னைக்கு 6:30 மணிக்கு வந்து பதிவு ஜாலியாக வந்து பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய முகநூல் பதிவில். அதில் ஒளியும் ஒளியும் இதெல்லாம் பழைய நினைவுகள் பற்றிலாம் வந்து கொண்டாடி அதை வந்து ரசித்து, லேனா தமிழ்வாணன், அஞ்சரைப்பட்டி, மாருதி ஓவியம், அது இதுன்னு நிறைய விஷயங்களை பவுனை தொலைச்ச வருத்தத்தில் வந்துருச்சோ, அதான் ஒன்றும் புரியல நமக்கு. அதாவது அடுத்தவருக்காக சுயத்தை இழப்பதை விட சுயத்திற்காக அடுத்தவரை இழக்கலாம் அப்படின்ற பதிவு தான் அன்னைக்கு 27ஆம் தேதி போட்டது. மற்ற பதிவு 28ஆம் தேதி போட்டது. அதுக்கு பிறகு வந்து போடுறாங்க. இவங்க பாருங்க எவ்வளவு மனித புனிதர்னு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோட்டோ என்னென்னா, என் தாயிடம் குடித்த பாலை விட உன் தாயிடம் நான் குடித்த பாலே அதிகம். கன்றுக்குட்டியை வந்து குழந்தை கட்டி பிடிக்கிற மாதிரி, உருவத்தில் வேறுபட்டாலும் நீயும் எனக்கு சகோதரனே அப்படின்னு ஒரு கண்ணுக்குட்டியை ஒரு குழந்தை கட்டி, அதாவது எவ்வளவு கருணையும் மனிதனையும் பொங்குகின்ற இவங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை இவங்க வந்து ஒரு பெட் லவர், ஒரு அன்பானவர், சாஃப்டானவர் அப்படின்ற மாதிரி. ஆனால் பண்ணுற வேலைலாம் என்ன இருக்குது, எல்லாமே கிரிமினல் வேலை. ஒரு அக்மார்க் சங்கி என்னென்ன வேலை செய்வானோ அந்த வேலையெல்லாம் பண்ணுது. இப்போ இந்த அம்மா போட்ட பதிவு நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. சிறை பிடிச்சி இந்த அம்மாவை பொதுமக்களே வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா கோயம்புத்தூரில் தலைமறைவாக இருக்குது. இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில் அந்த அம்மா பதிவு போட்டிருக்குது. நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல் தான். நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதை போல போட்டிருக்கிறாங்க. கூழாங்கல்ல வைரமா மாத்துறதுன்னா அதுக்கு பேர் திருட்டுத்தனம். கூழாங்கல் எப்படி வைரமா மாறும்? ஆமா, அதான் போலி புகார் கொடுத்து ஒரு 9.5 பவுனம் தேத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அது. அதில் வந்து பாருங்கள், நிறைய சங்கிகள் போய் கமெண்ட், சகோதரி உங்கள் பின்னால் 1000 காவி தொண்டர்கள் உள்ளனர், கவலைப்படாமல் இருங்கள், நீங்கள் ஒரிஜினல் காவி தொண்டர் என்பதை அறிந்து என் மனம் சந்தோஷமாக உள்ளது. அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள், மோடி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், ஜெய் பாரத் மாதா கி ஜெய். இதே குரூப் தானே புதிய தலைமுறை நியூஸ் 18ல போய் உட்காந்து இப்படி அடிச்சு கொண்டுட்டீங்களடா பாவிகளா, ஏ ஸ்டாலின் அரசே, ஏ ஏகாதிபத்திய அரசே. ஆமாம், கண்டிப்பாக பாஜகவினுடைய ஆதரவு இந்த அம்மையாருக்கு இருக்குது. இந்த அம்மையார் முருகன் மாநாட்டுக்கு இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி முருகன் மாநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவங்களை தீர விசாரிக்கும் போது தான் இவங்க முருகன் மாநாட்டுக்கு ஆள் திரட்டிட்டு போய் கலந்துக்கிட்டாங்களா என்ன அப்படின்றது வந்து வெளியே தெரிய வரும். அப்படி இவ்வளவு பண்ணுற இந்த அம்மா மீதும் கொலை வழக்கு, ஏன்னா போலி புகார், ஒரு அப்பாவியை அடித்தே கொள்வதற்கு காரணமான நடவடிக்கைகள் எல்லாம் செஞ்சதுனால இந்த அம்மா மேலேயும் கொலை வழக்கு பதிவு செய்து அவரை வந்து விசாரித்து அவர் மீது நடவடிக்கை. இப்போ அந்த முதன்மை வழக்கு தான் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இது இன்னும் வழக்காகவே மாறலை. இவங்க கொடுத்த புகார் உண்மைதானா,
அதன் மீது யார் நடவடிக்கை எடுத்தா, உயரதிகாரி யார், எப்படி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டே வாங்காமல் உங்களுக்காக ஒருத்தர் தனிப்படை அமைச்சான்ற விசாரணையே நடக்கலை. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு வந்து டிஎஸ்பி கீழே இருக்கிற படை தானே, அதனால் டிஎஸ்பி முதன்மையான பொறுப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ்பிக்கும் பொறுப்பு இருக்குது, ஆனால் டிஎஸ்பி தன்னிச்சையாக வந்து எஸ்பிக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லி பேசுனாங்களா, இல்லை வந்து இவ்வளவு அண்ணாமலை போஸ்ட் வந்து இருக்கிறத பார்க்கும் பொழுது பல குற்றவாளிகளினுடைய சரணாலயமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவருடைய அந்த டிஎஸ்பி ஃபேஸ்புக் பேச சிக்குதான்னு பார்க்கணும். ஆமாம், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸா? அப்போ என்ன காரணம், எதனால் நடவடிக்கை எடுக்கல? சிபிஐ கண்டிப்பாக இதை வந்து இப்போ தமிழ்நாடு அரசு நான் திறந்த மனதோடு விசாரணைக்கு தயார், நீ வந்து யாரை வேணாலும் விசாரிச்சுக்க, எங்களுக்கு வந்து யாரையும் இல்லைன்னு வைங்களா, இவங்க யார் இந்த சார், யார் இந்த தம்பி அப்படின்னு வந்து கிளப்பி விட்டுட்டு இருப்பானுங்க. இந்த காவல்துறையை எப்படி குற்றத்தை விசாரிக்கலாம்னு இப்போ சிபிஐ விஷம் ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, சிபிஐ யோக்கியமாக இதை விசாரிக்க போகுதா? கண்டிப்பாக கிடையாது. ஸ்டெர்லைட் வழக்கு மிகச்சிறந்த உதாரணம். இதே கேள்வியை வந்து ஹென்ரி திஃபேன் அவர்கள் வந்து சன் நியூஸில் எழுப்பும்போது அந்த டிபேட்டில் நானும் இருந்தேன். அதில் என்ன சொன்னாங்கன்னா, சார் இப்போ வரைக்கும் ஜாமீன் கூட கிடைக்காம சாத்தான்குளம் போலீஸ் அவ்வளோ பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க சார் அப்படின்றாங்க. ஆனால் கன்விக்ஷன் பற்றி பேசும்போது அதில் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குமா? இல்லை, அதான் வாய்க்கிலேயே வந்து அங்கே அப்படி பேசுவானுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த குற்றவாளிகளுக்கு இதை பற்றி இவங்களுக்கு என்னங்க, புல்டோசர் ஆட்சியை நடத்திக்கிட்டு இஸ்லாமியர்கள் வீடுகளை இடித்து தள்ளுவது, அவங்கள எதிர்ப்பு தெரிவித்தா இடித்து தள்ளுவது, ஆப்ரேஷன் காகர்ன்ற பேரில் பழங்குடி மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையை வந்து நடத்துவது, இன்னொரு புறம் மணிப்பூரை வந்து இன்றைக்கி கொழுந்து விட்டு எரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நூற்றுக்கணக்கில் வந்து கஸ்டோடியல் டெத் வந்து நடக்கிறது உத்தரப்பிரதேசம். இதில் முதன்மையாக பட்டியலில் இருக்குது யூபி, குஜராத், மகாராஷ்டிரா, இது போல் பாஜக ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள் தான். இப்போ அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கலைன்னு சொல்லலை. இப்படி பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இன்னும் கொடூரமாக வந்து நடக்குது. இதை பற்றி பேசுவதற்கு பாஜகவினருக்கு எந்த யோகியதையும் இல்லை. நீ வந்து யோக்கியனாக இருந்தால் ஸ்டெர்லைட் கேஸ் மாதிரியோ மற்ற வழக்கு மாதிரியோ நீ வந்து குற்றவாளிகளை பாதுகாக்காமல், அதிகார வர்க்கத்தை பாதுகாக்காமல் இவங்களை எல்லாரையும் தண்டி, நீ யாருக்கெல்லாம் நீ யார் இந்த சாரு எல்லாமே விசாரித்து நடவடிக்கை எடு. இப்போ நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ மறுநாளே வந்து, அதாவது முதலமைச்சர் பேசிய மறுநாளே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அன்னைக்கு சாயங்காலமே நடிகர் விஜய் வந்து நேரில் போய் ஆறுதல் சொல்லிட்டு, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் அங்கே போயிட்டு வர நேரம் இல்லையா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. மற்ற கட்சிகள் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய்லாம் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா படம் முழுக்க இஸ்லாமியர்கள் இது போன்ற மக்களை வந்து சிறுபான்மையினரை வந்து தீவிரவாதிகளாக வந்து காட்டுவது, அவர்களை ஸ்லீப்பர் செல்களாக காட்டி அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் முறையில் போலி என்கவுண்டர் பண்ணி கொல்றது, இப்படியான இல்லை அவர் பாலில் இருந்து தூக்கில் தான் தொங்க விடுவார். அதுக்கு பேர் என்ன? இப்படி போலீஸினுடைய அட்ராசிட்டி. இப்போ மக்கள்கிட்டயே பொதுவாகவே போலீஸை பற்றி என்ன கண்ணோட்டம், ஒரு பெரிய தவறு நடந்துச்சுன்னு வைங்களேன், மறுநாள் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணிட்டா உடனே போலீஸ் சூப்பர், அவன் உண்மையாக வந்து விசாரணை நடத்தினா தானே அவன் பண்ணானா என்னன்னு தெரியும். நீ அதுக்கு முன்னாடியே வந்து சுட்டு படுகொலை செஞ்சுட்டு வெளியே மக்கள்கிட்ட ஹீரோ மாதிரி வந்து காட்டுறது. அதே போல் இந்த நடிகர்கள் விஜயிலிருந்து, விஜயகாந்திலிருந்து, விக்ரம், இன்னும் யார், நான் டைலாகே இவங்க வந்து இப்படி தான், நான் போலீஸ் இல்லைடா பொறிக்கிடா அப்படின்னு இப்படி இவ்வளவு விஷயங்களை வந்து இவங்க ப்ரொபகண்டாவாக பண்ணிட்டு இங்கே வந்து தனியாக இதில் நடிக்கிறது இருக்குது இல்லை, அதுதான் நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களுக்கு இதில் என்ன தார்மீக அடிப்படை இருக்குது? அவங்க கட்சிக்காரங்க வந்து செத்து போனாலே எட்டி பார்க்காத இவர் வந்து இது ஒரு சரியான நேரம், நல்ல மார்க்கெட்டிங் ஆகும் அப்படின்றதுக்காக போய் பார்த்துருக்கிறாரு அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது. இல்லைன்னா இதுக்கு வந்து போராட்டம் நடத்தியிருக்க வேண்டியதானே, சும்மா வந்து அறிக்கை விட்டு அவர் நடத்துகிறதா போய் கோர்ட்டில் கேட்டிருக்கிறாரு. கோர்ட் வந்து முதல்ல போய் வரதட்சணைக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் வந்து பரப்புரை செய்யக்கூடாது, ஏன் எடுத்தோடனே ஆர்ப்பாட்டம் போகிற, முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படின்னு கோர்ட் அறிவுரை சொல்லியிருக்கு. ஆமாம், இப்போ போயிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டு நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் உச்சக்கட்டமாக ஒரு தற்குறி இந்த சட்னி ராஜ்மோகன் அவர் வந்து மிக கேவலமாக இப்படிலாம் வந்து இது பண்ணையார் கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணமாக அஜித் குமார் அப்படின்னு பேர் வச்சவருக்கே குரல் கொடுத்தாடுறா எங்கள் தலைவர் அப்படின்னு மேடையில் அப்படி பேசுகிறாரு அந்த பொருள் மடுமடியா. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இப்படி பேசலாமா? இது என்ன இது அஜித் குமார்னு பேர் வச்சுருக்கிறதுக்காக
அப்போ இவன் யோசிச்சு பாருங்களேன், இவங்க வந்து வந்த உடனே முதலமைச்சராக எல்லாமே வந்து நடந்துடணுமா? அதனால எல்லாரும் சஞ்சீவ் ஸ்ரீமான்னு பேர் மாற்றிக்கலாம். ஓகே. ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு அரசு பொறுப்பேற்று கொண்டதை வந்து முதலமைச்சர் நேரடியாக வருத்தம் தெரிவித்து பேசியிருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த புகார் கொடுத்த அந்த அம்மாவின் மீதான மோசடி புகார்கள், அந்த அம்மா கொடுத்த புகாரே உண்மையா பொய்யா என்று தெரியாத அளவுக்கு சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது. இல்லை, அந்த 9.5 பவுன் இன்னும் வெள்ளையே வரலையே. அந்த அப்படி இருந்திருந்தா கண்டிப்பாக அவர் சொல்லிருப்பார்ல அஜித்குமார். ஒருவேளை அது நல்ல பணத்தில் சரியான முறையாக வாங்கியிருந்தால் அதுக்கான ரசீதாவது இருக்கும். அவங்கள்ட்ட என்னன்னா அந்த கடையிலையாவது இருக்கும். எதுவுமே இன்னும் மீட்கப்படலை அப்படின்றது ரொம்ப மர்மத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அம்மா மற்றும் அவருடைய அதிகார தொடர்புகள் வந்து அம்பலப்படுத்தப்பட வேண்டும். அதுவரை தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி இதுரா.